விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிக்ஷன் அப்படின்னு இந்த மசோதாவை பேர். இந்திய உயர்கல்வி ஆணைய மசோதா அப்படின்னு இதை பார்க்கலாம். மாநிலங்கள் இறையாண்மை கொண்ட மாநிலங்களாக அதனுடைய அதிகார வரம்புக்குட்பட்ட முடிவுகளை எடுக்கக்கூடிய மாநிலங்களாக இனிமேல் இந்தியா இருக்காது என்று சொல்ற மிகவும் ஆபத்தான மசோதா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிற அரசு கல்லூரிகள், இருக்கிற அரசு பல்கலைக்கழகங்கள் தாங்கள் பாடம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாடத்திற்கான பணம், அது ஆசிரியர் கொடுத்த சம்பளம் மற்ற செலவுகளுக்கு கட்டணமாக யார்கிட்ட வாங்கிக்கணும்? மாணவர்கள்கிட்டே வாங்கிக்கணும். அப்படின்னா இனி முனைவர் பட்டம்ன்றது கனவுல கூட பார்க்க முடியாது. அரசு முழுமையாக இனி கல்விக்கு செலவு செய்யாது. இப்ப மக்கள் என்ன கேட்கணும்? நான் வரி கட்டுறது என் பிள்ளைக்கு நீ கல்வியை கொடுக்கணும்ட்டு. நீ கல்வியை கொடுக்க முடியாதுன்னா நான் உனக்கு எதுக்கு வரி கட்டணும்னு கேட்கணுமா வேண்டாமா? பல்கலைக்கழகத்தை உருவாக்குதல், ஒழுங்குபடுத்துதல், கலைத்தல் என்பது ஒன்றிய அரசின் அதிகார வரம்பில் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அதாவது இவர்களுக்கு அதிகாரமே இல்லாத இடத்துல கை வைக்கிறாங்க. அப்ப அரசமைப்பு சட்டத்தின் கூற சொல்லாம இந்த கொள்கையின்படி ஒரு மசோதாவை கொண்டு வரேன்னு சொல்றீங்களே, இது எப்படி நியாயம்னு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்க கேள்வி எழுப்பணும்? நாடாளுமன்றத்துல கேள்வி எழுப்பணும். இப்போ சொல்ல வேண்டியதான, நாடாளுமன்றத்துக்கு அதிகாரமே இல்லாத ஒரு மசோதாவை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தை தாக்கல் செய்யறாங்க. மக்கள் கிட்ட பேசுங்க. காலனி ஆதிக்கத்தை ஊக்குவிக்கிறாரா திரு மோடி, அல்லது காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக போராடுறாரா திரு மோடி? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். அவரிடம் கல்வி சார்ந்த விவகாரங்கள் குறித்தும் பேசியிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கங்க. வரேன். இதில் ஒரே ஒழுங்குமுறை ஆணையம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி புதுசாக ஒரு மசோதா கொண்டு வராங்க. விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிக்ஷன் அப்படின்னு இந்த மசோதாவை பேர். இந்திய உயர்கல்வி ஆணைய மசோதா அப்படின்னு இதை பார்க்கலாம். இந்த மசோதா வருவதன் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, இது மக்களை எப்படி பாதிக்க போகிறது? ஏன்னா மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சொன்னாதான் இங்கே அவங்களுக்கு புரியும் இல்லையா? அதுக்காக கேட்குறேன். இந்தியாவில் இருப்பவர்களை எல்லாம் இறையாண்மை கொண்ட இந்திய மக்களாக இனி இந்திய அரசு கருதாது. இந்தியாவில் கூட்டாட்சியின் அடிப்படையில் மாநிலங்கள் இறையாண்மை கொண்ட மாநிலங்களாக அதனுடைய அதிகார வரம்புக்குட்பட்ட முடிவுகளை எடுக்கக்கூடிய மாநிலங்களாக இனிமேல் இந்தியா இருக்காது என்று சொல்ற மிகவும் ஆபத்தான மசோதா. நீங்க இப்ப பேர் படிச்சீங்களே, விக்ஷித் பாரத் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதிக்ஷன் இல்லைங்களா? அந்த ஹையர் எஜுகேஷன் கமிஷன், அந்த ஹையர் எஜுகேஷன் கமிஷன் என்ன செய்ய போகுதுன்னு கேட்டா, சென்னை பல்கலைக்கழகம், மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற அரசு பல்கலைக்கழகம், சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரி, வியாசர்பாடியில் இருக்கிற டாக்டர் அம்பேத்கர் கலை அறிவியல் கல்லூரி போன்ற கல்லூரி, இந்த கட்டமைப்பை சிதைத்துவிட்டு அரசு இனி முழுமையாக கல்வித்துறைக்கு நிதி செலுத்தாது. அடிப்படை அரசு முழுமையாக இனி கல்விக்கு செலவு செய்யாது. இப்ப மக்கள் என்ன கேட்கணும்? நான் வரி கட்டுறது என் பிள்ளைக்கு நீ கல்வியை கொடுக்கணும்ட்டு. நீ கல்வியை கொடுக்க முடியாதுன்னா நான் உனக்கு எதுக்கு வரி கட்டணும்னு கேட்கணுமா வேண்டாமா? இந்த மசோதா பைனான்ஸை பத்தி கவலைப்படாத மசோதா. அடிப்படையில் இந்த மசோதாவின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்நிய நாட்டு பல்கலைக்கழகத்தை இந்தியால கடைபிடிக்க அனுமதிக்கிறது. இந்தியாவில் இருக்கிற பெருமுதலாளிகள் கல்வித்துறையில கல்வி வியாபாரத்தை செழிப்பாக நடத்துவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி தர்றது. அதே நேரத்தில் அரசு தன்னுடைய கல்லூரிக்கு, தன்னுடைய பல்கலைக்கழகத்திற்கு நிதி கொடுக்காதுன்னு சொன்னா எப்படி அந்த கல்லூரி அல்லது பல்கலைக்கழகம் பல்நோக்கு பல்கலைக்கழகமாக, பல்நோக்கு கல்லூரியாக எப்படி மாற முடியும்னு நான் கேட்கிறேன். நீங்க ஒரு யூனிட் வச்சிருக்கிறீங்க, உங்க ஊடகத்துல ஒரு யூனிட் வச்சிருக்கிறீங்க. நீங்க அரசியல், கல்வி, விளையாட்டு, சினிமா உள்ளிட்ட அத்துணை துறைகளையும் நாங்க செய்திகளை சேகரித்து கொடுக்க ஒவ்வொரு நொடியும் அத்தனை செய்திகளும் கடக்கும்.
இதுதான் எங்கள் இலக்கு நீங்க சொல்றீங்கன்னா அப்ப எத்தனை கேமரா வேணும் உங்களுக்கு, எவ்வளவு ரிப்போர்ட்டர் வேண்டும் உங்களுக்கு? குறைஞ்சபட்சமாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன்னாவது ஒரு கேமரா வேணும், ஒரு ரிப்போர்ட்டர் வேண்டும், ஒரு கேமராமேன், இவ்வளவு ஒரு கட்டமைப்பு வேணும் இல்லைங்களா குறைந்தபட்சம். அப்போ ஒரு கல்லூரி பல்துறை கல்லூரியாக மாறணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பயனற்ற, இன்னும் சொல்ல போனா அதனால எந்த பலனும் இல்லை, ஒரு பயனற்ற ஒரு விதியை நீங்க உருவாக்குறீங்க. விதியை உருவாக்கிட்டு என்ன சொல்றீங்க, அதுக்கு துட்டே கொடுக்க மாட்டாங்களாம், பணமே கொடுக்க மாட்டாங்களாம். பணமே கொடுக்காம எப்படியா ஆசிரியருக்கு சம்பளம் யாரு கொடுக்கிறது? அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிற அரசு கல்லூரிகள், இருக்கிற அரசு பல்கலைக்கழகங்கள் தாங்கள் பாடம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாடத்திற்கான பணம், அந்த ஆசிரியர் கொடுக்க சம்பளம், மற்ற செலவுகளுக்கு கட்டணமாக யார்கிட்ட வாங்கிக்கணும்? மாணவர்கள்கிட்டே வாங்கிக்கணும். அப்படின்னா இனி முனைவர் பட்டம்ன்றது கனவுல கூட பார்க்க முடியாது. 5000 ரூபாய் கட்டினா முனைவர் பட்டத்துக்கு பதிவு பண்ணிட முடியும் உங்களால. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களா இருந்தா கட்டணமே இல்லாம உயர்கல்வின்ற நம்பிக்கையோட நீங்க பள்ளி படிப்பை முடிக்கும். அந்த தைரியத்துல தான் நிறைய பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க வந்து +1 +2 படிக்கிறாங்கன்னா எப்படியும் கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்துருவேன், எப்படியும் கவர்மெண்ட் ஹாஸ்டல் எனக்கு இருக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை சிதைக்கின்ற ஒரு மசோதா. இவங்க இந்தியமயமாக்க போறேன்றாங்க. காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபடணும்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்படிதானே பேசுறாங்க இவங்க. மத்திய பிரதேசல பாஜக மாநில ஆட்சி பொறுப்புல இருக்கு, ஒன்றியத்துல பாஜக ஆட்சி பொறுப்புல இருக்கு. மத்திய பிரதேசல இங்கிலாந்தில் இருக்கிற பள்ளிக்கூடம், இங்கிலாந்தில் இருக்கிற பள்ளிக்கூடம், இங்கிலீஷ்காரங்க நடத்துற பள்ளிக்கூடம், அந்த இங்கிலாந்து பள்ளிக்கூடத்தோட கிளையை கொண்டு வந்து மத்திய பிரதேசத்தில் திறந்திருக்காங்க. ஐரோப்பாவில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள் இருக்கலாம், மற்ற நாடுகளில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள், அவங்க எல்லாம் நம்ம நாட்டை வந்து ஒரு காலத்தில் சுரண்டனவங்க, அவங்க கிட்ட இருந்தா நம்ம விடுதலை வாங்கி இருக்கிறோம். சரியா? அவங்கள நேரடியா வந்து இங்க பள்ளிக்கூடமே தர்றான்னு சொல்லியாச்சு, திறந்து வச்சிருக்காங்க. பல லட்சம் ரூபாய் ஃபீஸ் எல்கேஜிக்கு, 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, பல லட்சம் ரூபாய் ஃபீஸ் உங்களுக்கு எல்கேஜிக்கு. அப்போ காலனி ஆதிக்கத்தை ஊக்குவிக்கிறாரா திரு மோடி, அல்லது காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக போராடுறாரா திரு மோடி? இது யாருக்கான அரசு, யாருக்கான கொள்கை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க. ஆனா இந்த மசோதாவை அமல்படுத்துறது மூலமா உயர்கல்வியை மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு யூனிட் இருக்கு, ஒவ்வொரு பொறுப்புகள், தனித்தனி யூனிட்ஸ் போட்டு அதுக்கான வேலைகள் நாங்க செய்யறோம், இது மேம்படுத்துறதுக்கான ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கிற 140 கோடி பேர்ல கிட்டத்தட்ட 110 கோடி பேர் அரை குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளிகளாக இருக்கிறதுக்கும் மேல இருக்கிற ஒரு வர்க்கம் இருக்குல்ல, மேல இருக்கிற ஒரு வர்க்கம் காலங்காலமாக தான் நான் தான் படிப்பேன், நான் தான் பாடம் நடத்துவேன். இப்போ துரோணாச்சாரியார் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், துரோணாச்சாரியார் என்னெல்லாம் செய்யலாம்? துரோணாச்சாரியார் வில்வித்தியும் கற்றுக் கொடுக்கலாம் இல்லையா? துரோணாச்சாரியார் நிர்வாகம் சம்பந்தமாக பாடமும் நடத்தலாம். அவர் டீச்சராகவும் இருப்பாரு, ஃபைட்டராகவும் இருப்பாரு, எல்லாம் இருப்பாரு. ஆனா அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்ட மன்னர் இருக்கார்ல, அந்த மன்னர் என்ன செய்ய முடியாது? மன்னர் வந்து நிர்வாகமும் போர்த்திறன் தான் பெற முடியுமே தவிர மன்னர் வந்து நேரா கோயில்ல போய் பூஜை செய்ய முடியாது. அந்த தகுதி யாரு கிடையாது? மன்னருக்கு கிடையாது. ஆக இப்படி ஒரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்தவங்க, ஒரு குறிப்பிட்ட ஜாதியில பிறந்தவங்க மட்டும் எல்லா வேலைக்கும் போகலாம், மற்றவங்க எல்லாம் எல்லா வேலைக்கும் வர வேண்டியதில்லை. அவங்களுடைய நியமனங்கள் என்னவோ அந்த நியமனங்களுக்கு தகுந்தாற் போல் கற்றுக்கொண்டால் போதும் என்று ஒரு காலத்துல விதி இருந்தது. அந்த விதியை கிழித்தெறிந்தது தான் இந்திய அரசமைப்பு சட்டம். எல்லோரும் படிக்கலாம், எந்த நிலையிலும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நீங்க திரும்பவும் வந்து நவீன துரோணாச்சாரிகள் வந்து ஏகலைவனுடைய கட்டவரல் எல்லாம் வெட்டிட்டு போக முடியாது இல்ல, இப்போ கர்ணனை வந்து ஏமாற்ற முடியாது இல்ல. அப்ப கர்ணனை ஏமாற்றுவதற்கு, திரும்பவும் ஏகலைவன்கள் ஏமாற்றப்படுவதற்கு புதிய சூழ்ச்சி தான் இந்த மசோதா. இது ஒரு புதிய சூழ்ச்சி. அதாவது இவர்களுக்கு அதிகாரமே இல்லாத இடத்துல கை வைக்கிறாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்திய அரசமைப்பு சட்டம் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலானது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 246 கீழே அட்டவணை 7 இருக்கு. இந்த அட்டவணை 7 அதிகார பகிர்வை பத்தி பேசுது. இந்த அதிகார பகிர்வுல ஒன்றிய அரசிற்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு சொல்ற பிரிவுக்கு பேரு ஒன்றிய பட்டியல், பட்டியல் 1. மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றதுக்கு பேரு பட்டியல் 2. 2 பேருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்ற பட்டியல், பட்டியல் 3. அதான் கன்கரண்ட் லிஸ்ட். நீங்க இந்திய இறையாண்மை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் இறையாண்மை யாரிடம் இருக்குன்னா இந்திய மக்களிடம் இருக்கு. இந்திய மக்கள் தங்களிடம் இருக்கும் இறையாண்மையை வாக்குச்சீட்டின் வாயிலாக தாங்கள் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதி மூலமாக ஒன்றிய அரசுக்கு இறையாண்மை கொடுக்கறாங்க, மாநில அரசுக்கு இறையாண்மை கொடுக்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் சாவரன் பவர். இறையாண்மை அதிகாரம் அதுக்கு இருக்கு. அந்த இறையாண்மை அதிகாரத்தின் எல்லை என்னன்னு சொல்றதுதான் பட்டியல் 2. நாடாளுமன்றத்திற்கு எல்லை என்னன்னு சொல்றதுதான் பட்டியல் 1. உங்களுக்கு
இப்ப நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லப்பட்ட பட்டியல் 1 இருக்கிற எந்த பொருள் மீதும் மாநில சட்டமன்றம் விவாதிக்க முடியாது. மாநில சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்ற எந்த பொருள் மீதும் நாடாளுமன்றம் விவாதிக்க முடியாது. அரசமைப்பு சட்டத்தின் அட்டவணை 7ல பட்டியல் 1 44 எடுத்து படிச்சு பாருங்க. பார்வையாளர்கள் எல்லோருமே அரசமைப்பு சட்டத்தை படிக்கணும் நான் கேட்டுக்கிறேன். 44ல ரொம்ப தெளிவாக பல்கலைக்கழகத்தை உருவாக்குதல், ஒழுங்குபடுத்துதல், கலைத்தல் என்பது ஒன்றிய அரசின் அதிகார வரம்பில் இல்லைன்னு சொல்லியிருக்கு. எங்க சொல்லியிருக்கு? எந்த இடத்துல ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த இடத்துல எப்பா பல்கலைக்கழகம் தவிர மற்றதெல்லாம் சொல்லியிருக்கு. பட்டியல் 2 வரிசை 32 எடுத்தீங்கன்னா பல்கலைக்கழகத்தை உருவாக்குதல், ஒழுங்குபடுத்தல், கலைத்தல் என்பது மாநில அரசின் அதிகாரம்னு சொல்லியிருக்கு. பட்டியல் 3ல போய் 25 ஒப்பிசைவு பட்டியல், மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு, ஒன்றிய அரசுக்கு அதிகாரம். அதுல 25க்கு போனீங்கன்னா கல்வி பேசப்பட்டது. ஆனா அந்த 25 கல்வியில என்ன சொல்றாங்கன்னு கேட்டா என்ட்ரி 66 ஆஃப் லிஸ்ட் 1 சப்ஜெக்ட் டு என்ட்ரி 66 ஆஃப் லிஸ்ட் 1ன்றாங்க. பட்டியல் 1ல் 66ல் கொடுக்கப்பட்ட அந்த வரையிலக்கணத்தின் படி தான் அர்த்தம் அதுக்கு. அப்படின்னா ஒன்றிய அரசு என்ன செய்ய முடியும் கல்வியிலன்னு கேட்டா உயர்கல்வி, உயர் ஆய்வில் ஒழுங்குபடுத்துதல் மற்றும் தரத்தை தீர்மானித்தல், அவ்வளவுதான். கோஆர்டினேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ், இதுதான் ஒன்றிய அரசினுடைய எல்லை. ரெகுலேஷன் ஒன்றிய அரசின் எல்லை கிடையாது. ஒழுங்குபடுத்துதல் என்பது ஒன்றிய அரசின் எல்லை கிடையாது. இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் இதை நாடாளுமன்றத்தில் வலுவாக பேசி நமக்கு அதிகாரமே இல்லாத ஒரு மசோதாவை நாம் எப்படி விவாதிக்க முடியும்னு இல்ல கேள்வி எழுப்பணும். இல்ல நமக்கு அதிகாரமே இல்லையே, அதிகாரமே இல்லாத ரெகுலேஷனுக்கு நீங்க படிச்சீங்களா 3 வெர்டிகல் காலம்ஸ் சொன்னீங்க இல்லையா, 3 அதுல ஒன்று வந்து ரெகுலேஷன் பாடி, ரெகுலேட்டரி பாடி இருக்கவே முடியாது. இதுல நீங்க ரொம்ப கூர்மையா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மசோதாவினுடைய தொடக்கத்துல கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ரீசன் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஒரு பகுதி இருக்கும். அதுதான் என்ன சொல்லும்னா இந்த மசோதாவின் நோக்கம் என்னன்னு சொல்லும். அந்த மசோதாவின் நோக்கம் என்னன்னு சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ் என்ற பகுதியில என்ன சொல்லணும்னா அரசமைப்பு சட்டத்தின் எந்த கூறின் கீழ் நீங்க இந்த மசோதாவை கொண்டு வர்றீங்கன்னு சொல்லணும். ஒரு வினோதமான விஷயம் அந்த மசோதால இருக்கு. தயவு கூர்ந்து நீங்க படிங்க, வாய்ப்பு இருந்தா நீங்க ஸ்கிரீன்ல கூட மக்களுக்கு அதை போட்டு காட்டுங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டா இவங்க திரும்ப பெற போறாங்களே, ரீபீல் பண்ண போறாங்களே யுஜிசி ஆக்ட். அந்த யுஜிசி ஆக்ட் இந்திய அரசியல் சட்டத்தின் எந்த கூறின் கீழ் எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க. இவங்க எந்த சட்டத்தை திரும்ப பெற போறாங்களோ அந்த திரும்ப பெற போற சட்ட எந்த சட்டப்பிரிவின் கீழ் இயற்றப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த மசோதா எந்த சட்டத்தின் கீழ் இயற்றப்பட்டதுன்னு சொல்லல. இந்த மசோதா எந்த சட்டத்தின் கீழ் இயற்றப்பட்டதுன்னு சொல்றாங்கன்னு கேட்டா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சஸ்டெயின் டெவலப்மெண்ட் கோல்னு இருக்கு, எஸ்டிஜின்னு இருக்கு. அந்த எஸ்டிஜி 4 அதன் அடிப்படையிலையும் தேசிய கல்விக் கொள்கை 2020 கீழும் இது இயற்றப்படுதுன்னு சொல்றாங்க. இப்ப தேசிய கல்விக் கொள்கை 2020 கொள்கையா? அது அரசமைப்பு சட்டம் இல்ல. அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக அந்த கொள்கை இருக்குன்னு அந்த கொள்கையை ஏற்க முடியாதுன்னு சொல்றோம். அப்ப அரசமைப்பு சட்டத்தின் கூற சொல்லாம இந்த கொள்கையின்படி ஒரு மசோதாவை கொண்டு வரேன்னு சொல்றீங்களே, இது எப்படி நியாயம்னு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்க கேள்வி எழுப்பணும்? நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பணும். இதற்கு எதிரான ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டது. இது வந்து வழக்கு சம்பந்தப்பட்டதே இல்லைங்க. இப்போ மசோதா தாங்க தாக்கல் ஆயிருக்கு. அந்த மசோதாவை எதிர்க்கட்சிகள் அனைத்துமே கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததால அது கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு போயிருக்குங்க. இப்போ கூட்டு நாடாளுமன்ற குழு 1 மாசம் 1.5 மாசத்துல ஒரு அறிக்கையை கொடுத்துருவாங்க. ஏனென்றால் அதிகமான எண்ணிக்கையில் அங்க யார் இருப்பாங்கன்னு கேட்டா பாஜக கட்சியை சார்ந்த எம்பிக்கள் அங்க அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க எதிர்க்கட்சிகள் எப்படி என்எம்சி பில்ல இருந்து நீட்டில இருந்து பல விஷயங்களுக்கு எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்புகளை பற்றி கவலைப்படாமல் அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்துருவாங்க. கொடுத்து அதை திரும்பவும் கொண்டு நாங்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுனுடைய அறிக்கையை வைத்து தான் நாங்கள் மசோதா திருப்பி தாக்கல் பண்றோம் கூட அவங்க சொல்லலாம். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு இது விவாதிக்கிறதுக்கு எங்கேயா உரிமை இருக்குன்னு நான் கேட்கிறேன். இல்ல அதுதான் இதை எந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஸ்டாப் பண்ண முடியும்? நீங்க சொல்ற பாயிண்ட் வச்சா மக்கள் கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் ஓட்டு வாங்கிட்டு போகும்போது பேச தெரிஞ்சதில்ல மக்கள் கிட்ட. இப்போ என்ன செய்வாங்களா? இப்போ சொல்ல வேண்டியதான நாடாளுமன்றத்துக்கு அதிகாரமே இல்லாத ஒரு மசோதாவை கொண்டு நாடாளுமன்றத்தை தாக்கல் செய்யறாங்கன்னு போய் பேசுங்க, மக்கள் கிட்ட பேசுங்க, மக்களை வீதிக்கு போராட சொல்லுங்க. ஆனால் அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாரு, மக்களின் மக்களால் மக்களுக்கான ஆட்சி தான் மக்களாட்சி. ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். ஒரு காலத்துல யாராவது மக்களின் மக்களால், பை ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், சரியா, ஆஃப் பை ரெண்டையும் மக்களால் மக்களின் ரெண்டையும் விட்டுட்டு மக்களுக்காக, ஃபார் த பீப்புள், மக்களுக்காக நாங்க சிந்திக்கிறோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சா நீ யாரா எனக்காக சிந்திக்கிறது என்று கேள்வி கேளுங்க.
அவ்வாறான நபர்கள் ஆட்சி பொறுப்புல இருந்தா அவர்களை ஒரு நொடி கூட ஆட்சியில் நீடிக்க செய்யாதீர்கள்ன்றார். அப்ப நான் அம்பேத்கர் என்ன சொல்றாரு? மக்களின் மக்களால் மக்களுக்காக என்ற தத்துவத்தின் அடிப்படையில் மக்களாட்சி இயங்கவில்லை என்று சொன்னால் அது நாட்டுக்கு பேராபத்து. அப்படிப்பட்டவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. எனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீதிக்குள்ள வரணும்ன்ற, சட்டமன்ற உறுப்பினர் வீதிக்குள்ள வரணும். என்னங்க அவங்களுக்கு அதிகாரமே கிடையாதுங்க. அதிகாரமே இல்லாத ஒரு மசோதாவை எடுத்துட்டு போயிட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்றேன்னு சொல்றாங்க என்றெல்லாம் மக்கள் கிட்ட வந்து பேசணும். அப்படி மக்கள் கிட்ட பேசி மக்களிடம் இருக்கிற இறையாண்மையை சரியா பயன்படுத்துங்க. உங்ககிட்ட தான் இறையாண்மை இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற இறையாண்மை தான் அரசுக்கு கிடைக்குது. எனவே இந்த நாட்டை காப்பதற்கு, இந்த நாட்டின் கூட்டாட்சியை காப்பாற்றுவதற்கு, இந்த நாட்டினுடைய மக்களாட்சியை காப்பாற்றுவதற்கு நாம் போராடி தான் ஆகணும்னா மக்களோடு மக்களாக நின்று போராடுவதுதான் மக்களுடைய பிரதிநிதிகளா இருக்கிற எம்எல்ஏக்கள் எம்பிக்களோட கடமையை தவிர நான் நீதிமன்றத்தில் போய் நிக்கிறேங்க, நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு வந்துடுறேங்க என்று சொல்வதற்கு அப்புறம் ஏன் அரசமைப்பு சட்டத்தில் 3 தனித்தனி பிரிவு வச்சிருக்காங்க? சட்டம் இயற்றுவதற்காக சட்டமன்ற நாடாளுமன்றம் ஒரு பிரிவு வச்சிருக்காங்க, செயல்படுவதற்காக செயலாட்சி என்கின்ற அரசு வச்சிருக்காங்க. மூன்றாவது வந்து இது ரெண்டும் சரியா அரசமைப்பு சட்டத்தின்படி செயல்படுதான்னு பார்க்கிறதுக்கு நீதி பரிபாலனுக்கு ஒரு அமைப்பாக ஜுடிஷியரி வச்சிருக்காங்க, நீதித்துறை வச்சிருக்காங்க. எனவே எல்லா பொறுப்பையும் நீங்க நீதித்துறைக்கு தான் கொடுப்பீங்களா? லெஜிஸ்லேட்டருக்கு எந்த பொறுப்பும் கிடையாதா? மக்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாதா? மக்களுக்கு தெளிவை கொடுக்காமலே நீங்க வந்து நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்காடிட்டு இருப்பீங்களா? எனவே அரசியல் கட்சிகள் தங்களுடைய கடமையிலிருந்து தவறக்கூடாது. அரசியல் கட்சிகள் இருக்கிற மிக முக்கியமான கடமையை மக்களை விழிப்போடு வைத்துக் கொள்வது. அதுதான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய மேஜர் ரோல். வெறும் எலெக்ஷன்ல போய் ஓட்டு கேட்கறது அல்ல. எனவே தங்களுடைய மிக முக்கியமான அரசியல் கடமையை இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகள் நிறைவேற்றினால் மட்டும்தான் இத்தகைய மோசமான இந்திய அரசமைப்பு சட்டத்தையே சீர்குலைக்கிற, இந்தியா என்ற தத்துவத்தையே சீர்குலைக்கிற அடுத்த தலைமுறைக்கு அரசு கல்லூரி, அரசு பல்கலைக்கழகம் இருக்காது என்கின்ற அச்சுறுத்தலை கொண்ட இந்த மசோதாவை தடுக்க முடியும். கண்டிப்பாக சார். மக்களுக்கும் சமூகத்துக்கும் தேவையான இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறீங்க. இதை அவங்க கிட்ட கொண்டு சேர்ப்போம். மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படணும். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார்.